வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் மன அமைதியும் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான ஆன்மீக ரகசியங்களையும் பரிகாரங்களையும் தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எவ்வளோ உழைச்சாலும் ஒரு பைசா கூட கையில் தங்க மாட்டேங்குதே, கடன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம எல்லோரும் பல நேரங்களில் புலம்போது உண்டு. ஆனால் ஜோதிட விதிப்படி சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் காத்துட்ருக்குங்க. அதுவும் தமிழ் கடவுள் கலியுக வரதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலியமாக எப்படி உங்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வமும் சகல சௌபாகியங்களும் வரப்போகுது அப்படிங்கிறத சில ஆன்மீக நூல்கள் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. முருகப்பெருமானோட அருள் கிடைச்சா வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சும்மா சாமி கும்பிட்டா மட்டும் போதாதுங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய உண்மையான விடாமுயற்சியும் நேர்மையான உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளோட அருள் முழுமையாக வேலை செய்யும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா முருகனை எப்படி எளிய முறையில் வழிபட்டு நம்ம கர்ம வினைகளை தீர்க்கலாம், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த யோகம் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் அப்படின்னாலே அதுக்கு அதிபதி நம்ம முருகப்பெருமான் தான். ஜோதிட சாஸ்திரப்படி முதல்ல குறிப்பிடப்படுற அந்த 3 முக்கியமான நட்சத்திரங்கள் என்னென்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். அதாவது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு பிறப்பிலேயே செவ்வாய் தசை தான் முதல்ல ஆரம்பிக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தாலும் சரி, இல்லை பலவீனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முருகப்பெருமானை கட்டாயம் கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வீரம், நிலம், சொத்து, அதிகாரம், தைரியம், இது எல்லாத்துக்குமே காரணம். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் ஏதாச்சும் வம்பு வழக்கு இருக்கா, இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட தொழிலில் நஷ்டம் ஏற்படுதா, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கா, இதுக்கு எல்லாம் காரணம் செவ்வாயோட அனுகிரகம் உங்களுக்கு இல்லாததாங்க. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரங்க முருகனை தொடர்ந்து வழிபடும் போது உங்கள் உடம்புல ஒரு புதுவிதமான ஆற்றல் பிறக்குங்க. உங்களோட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் தேக்க நிலை மாறி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நாங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எப்போ தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு கேட்குற இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் முருக வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் காத்துட்ருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. நீங்களும் உறுதியாக நம்புங்க. அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக மேலும் சில நட்சத்திரங்களை பற்றி சாஸ்திரங்களில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா திருவோணம், விசாகம், பூரம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 6 நட்சத்திரங்களுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், மன உளைச்சல்கள், குறிப்பாக பண நெருக்கடிகள் அடிக்கடி வந்து போகும். சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத கெட்ட பேர் வரலாம், இல்லைனா குடும்பத்துக்குள்ளே சின்ன சண்டைகள் வந்து நிம்மதியே கெடுத்துருங்க. ஆனால் பொதுவாக ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அவர் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இந்த நட்சத்திரக்காரர்கள் முருகனை சரணடையும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய நெகட்டிவிட்டி எல்லாம் மறைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுங்க. குறிப்பாக பூசம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியோட தாக்கம் இப்போ ரொம்பவே அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? அதனால் பல தடைகள் ஏற்படும். முருகனை கும்பிடும்போது அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து போகும் அப்படின்னே சொல்லலாங்க. விசாகம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய உதவிகள் தானாகவே உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இனிமே டக்குன்னு நடக்க தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி
இந்த முருக வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மைங்க. இப்போது நாம் இந்த வீடியோட ரொம்பவே முக்கியமான எல்லோரும் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஆன்மீக பெரியோர்கள் விபூதியை வச்சு ஒரு சூப்பரான ஆன்மீக விதியை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. நீங்கள் காலையில் குளித்து முடித்ததுக்கு அப்புறமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது சுத்தமான இடத்துல வடக்கு திசையை நோக்கி பார்த்து நில்லுங்க. உங்கள் கையில் கொஞ்சமாக சுத்தமான விபூதியை எடுத்துக்கோங்க. மனசை ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானை நினச்சி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மகா மந்திரத்தை துல்லியமாக ஒரு 18 முறை ஜபிக்க வேண்டுங்க. 18 முறை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமாக அந்த விபூதியை உங்கள் நெற்றியில் பக்தி ஸ்ரத்தையோடு பூசிக்கொள்ளணும். நம்ம முன்னோர்கள் சும்மா ஒன்றும் விபூதியை பூச சொல்லலைங்க. அதுலேயும் வடக்கு நோக்கி நின்று முருகனின் மூல மந்திரத்தை 18 முறை சொல்லி விபூதி வைக்கும்போதே நம்ம உடம்புல இருக்க சக்கரங்கள் தூண்டப்படும். உங்கள் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வசியத்தன்மை உண்டாகுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும்போது, இல்லை ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேச போகும்போது இதை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமே உருவாகும். உங்களுக்கு வர தடைகள், கண் திருஷ்டி, எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி போல உருகி மறைஞ்சு போகுங்க. பெரியவங்க ரொம்ப ஆணித்தரமாக இதை நம்பியும் இருக்காங்க, செயல்படுத்தியும் காட்டியிருக்காங்க. பொதுவாக முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திரம்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை பற்றி ஒரு சிறப்பான ரகசியத்தை சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. கோயிலுக்கு சும்மா போயிட்டு வராமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வழிபாட்டை அங்கே செஞ்சுட்டு வாங்க. அது என்ன அப்படின்னா, முருகனோட சன்னதியில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட வேண்டுங்க. இது உங்கள் குடும்பத்தில் இருக்க இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும். அடுத்ததாக முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதே பஞ்சாமிரதம் தான். உங்களால் முடிஞ்சப்போ முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய காணிக்கையாகவோ தரலாம், இல்லை நீங்களே கூட செஞ்சும் கூட தரலாம். கோயிலில் இருக்க குருக்கள்கிட்ட சொல்லி உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். இது ரொம்ப விசேஷமான ஒரு முறைங்க. இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க வறுமை நீங்கி நீண்ட நாட்களாக தீராத நோய்களால் கஷ்டப்பட்டவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலப்படுங்க. மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சியமும் நிரம்பும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. வாழ்க்கையில் நமக்கு எப்போ கஷ்டம் வரும், எப்போ ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே பயத்தோடு தான் போக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஆபத்து மற்றும் விபத்துக்கள்லேருந்து நம்ம காக்க ஒரு எளிய தமிழ் மந்திரம் இருக்குங்க. நீங்கள் வண்டி ஓட்டும் போதோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட போதோ மனசுக்குள்ள இந்த வரிகளை ஜெபிக்கணும். அது என்ன அப்படின்னா, வேல் வேல் வெற்றிவேல் என்னை சுற்றி காக்கும் சுப்பிரமணிய வேல். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறாங்க. வேல் வேல் வெற்றிவேல் என்னை சுற்றி காக்கும் சுப்பிரமணிய வேல். இந்த மந்திரத்தை நீங்கள் சத்தமாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க. மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகனோட வேல் அப்படிங்கிறது வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது, அது ஞானத்தோட வடிவம், ஒரு பேராற்றல். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த முருகப்பெருமானே தன் கையில் இருக்கிற வேலை வச்சு உங்களை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறது சாஸ்திரங்க. எந்த ஒரு துர்தேவதைகளோ விபத்துக்களோ கெட்ட சக்திகளோ உங்களை நெருங்கவே முடியாது. பயம் நீங்கி தைரியம் பிறக்குங்க. முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் வெறும் கோரிக்கைகளை நிறைவேற்றுறவர் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு பரமகுரு. அவரோட தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செஞ்சு சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயரும் பெற்றவர். நாம் மனிதர்களாக பிறந்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகளை வாழ்க்கையில் செஞ்சுருப்போம். அந்த தவறுகளோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனால் யார் ஒருத்தர் தன் தவறை உணர்ந்து முருகனோட பாதத்தில் விழுந்து
இறைவா, நான் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு நல்வழி காட்டு அப்படின்னு ஆத்மார்த்தமாக உண்மையான கண்ணீரோடு பச்சாதாபப்பட்டு பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்கள முருகன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இது ஒரு நிதர்சனமான உண்மை. அவர் ஒரு கருணை கடல். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு உங்களை நேர்வழியில் நடத்தி செல்ல அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் கையை பிடிச்சி இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அந்த முருகன் மேலே உங்கள் பாரத்தை போடுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்வழிகள். சாஸ்திரங்களில் சொன்னது போல் மிருகசீரிடம் முதல் உத்திரட்டாதி வரை இருக்கக்கூடிய இந்த 9 நட்சத்திரங்களும் இந்த வழிபாட்டு முறைகளை முறையாக பின்பற்றி முருகனோட பரிபூரண அருள் கடாட்சத்தை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேங்க. பக்தியும் உழைப்பும் ஒன்றா சேரும்போது அங்கே அற்புதம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும், அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.